இந்த வாரம் பாத்தீங்கன்னா, அரோரா காப்பாற்றப்படுவாங்க போல இருக்கு. வோட்டிங் அடிப்படையில பார்க்கும்போது, சாண்ட்ராக்கும், திவ்யாக்கும் வேற லெவல்ல வோட்டிங் இருக்கு. இந்த வாரம் சர்ப்ரைஸா ஒருத்தர் வந்து வெளியில போப்போறாங்க. யாரு வெளியில போப்போறா? எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்துடலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பாக்குறீங்க. லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்டின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கெல்லாம் எபிசோட்லாம் நீங்க பாக்குறீங்களா? அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்ல. கடுப்பா இருக்கு. பிக் பாஸே பாத்தீங்கன்னா காரி துப்புறாரு. அதாவது என்னோட சசியன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு தெரியுமா? அப்டின்னு கேட்கிறாரு. யாருங்க? சாண்டி. அவன் எல்லாம் எவ்வளவு சூப்பரா பண்ணுவான். காமெடி மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பான். நீங்களும் பண்றீங்களாடா. ராஜா எல்லாம் பார்த்திருக்கீங்களாடா. கதையெல்லாம் கேட்டிருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாரு. நானே பேசாம உங்கள கண்டஸ்டன்டா வந்துருவேன் போல இருக்குடா. ஏன்டா இப்படி போட்டு என்னை கழுத்த இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. போற போக்க பார்த்தா நான் பேசலைங்க. நான் கிளம்புறேங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸே போயிருவாரு போல இருக்கு. அந்த மாதிரிதான் இவங்க டாஸ்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அடுத்த வாரம் வேற பாத்தீங்கன்னா ஸ்கூல் டாஸ்க் வேற நடக்க போகுது. திவாகராலும் நம்ம வந்து குழந்தையா பார்க்க போறோம். இன்னும் எத்தனை கொடுமையை தான்டா நாங்க வேணா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. நாங்க வேணா 4 பேர் வந்து இந்த கத்தி படத்துல சொன்ன மாதிரி கழுத்தறுத்துட்டு செத்துறவாடா அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு சொல்ல தோணுது. அதனால என்னைய பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ரொம்பவே மொக்கையா போயிட்டு இருக்கு. டிஆர்பி எல்லாம் இருக்கா இல்லையானே தெரியவே இல்லை. ஓட்டிங் அடிப்படையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை கிட்ட ஆகுது. பாத்தீங்கன்னா ஓட்டிங் சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க. சாண்ட்ராக்கும் திவ்யாவுக்கும் வேற லெவல்ல ஓட்டிங் இருக்கு. அப்படியே செம்மையா இருக்கு. இவங்க வந்து ஒரு 30, 40% இருந்தாங்கன்னா, கடைசியில இருக்கவங்க ஒரு 5%, 6% தான் இருக்காங்க. கம்ஃபர்டபுளா வோட்டிங்ல இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திவ்யா, சாண்ட்ரா, பார்வதி, விக்ரம். விக்ரம்க்கு அடுத்து தான் வந்து பார்வதி இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு தர்பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஓரளவு ஓட்டுக்கள் விழுந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு 2%, 3%, 5% அந்த ஓட்டுக்கள் வரதே வந்து ரொம்ப அபூர்வமா இருக்கு. அந்த மாரி தான் ஓட்டுக்கள் விழுந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்த கேட்டகரிலலாம் யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரோரா கொஞ்சம் மேலே இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யாவா இருக்கட்டும், கனியா இருக்கட்டும் இருக்காங்க. லாஸ்ட் இடத்துல தொங்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்க இருக்காங்க சுபிக்ஷா. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மேல வந்து நடுநிலையா பார்த்தீங்கன்னா, வியானா இருக்கு. வியானாக்கெல்லாம் ஓட்டு இல்லைன்னு தான் சொல்லணும் சொல்லப்போனா. போன வாரம்லாம் வியானாக்கு வந்து ஓட்டுக்கள் அடிச்சு நவுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, வியானாக்கும் ஓட்டுக்கள் வந்து சுத்தமாவே இல்லவே இல்ல. இவங்க எலிமினேஷன் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுமே இருக்காங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் நான் எதிர்பார்த்தது என்னன்னா, இந்த வாரம் கனி எதுவும் வெளியில போக வாய்ப்பு இருக்குமா? அப்படின்ற மாரி தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா இப்ப பார்க்கும்போது சுபிக்ஷாக்கும் சுத்தமா ஓட்டுக்கள் இல்ல. ரம்யாக்கும் சுத்தமா ஓட்டுக்கள் இல்ல. என்னைய பொறுத்தவரைக்கும் இவங்க வந்து இந்த பொண்ண ஃபைனல் வரைக்கும் கொண்டு போணும். ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு சென்டிமெண்டா கொண்டு போனாங்க அப்படின்னா, இந்த வாரம் சுபிக்ஷாவ காப்பாத்திருவாங்க. இல்ல வேற ஏதாச்சும் பண்ணணும், எவிக்ட் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து சுபிக்ஷா வந்து காலி பண்ணிருவாங்க. அப்ப அரோரா இந்த வாரமும் காப்பாற்றப்பட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வாயால அவங்களே ஒத்துக்கிறாங்க. நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க டிசர்வ் கிடையாது. நான் ஒண்ணும் பண்ணவே இல்ல. ஆதிரை கூட இந்த வீட்ல அவ்வளவு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கூட அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. மக்கள ஒண்ணும் குத்தம் சொல்ல முடியாது. ஆனா அவங்க ஃபேன்ஸா கூட இருக்கலாம். அதனால வந்து இந்த வாரம் அரோரா வந்து காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் யார் எவிக்ட் ஆனா நல்லா இருக்கும்? சுபிக்ஷா போனா நல்லா இருக்குமா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.